இந்த இடமெல்லாம் உண்மையிலேயே மிகச்சிறப்பா இருக்க வேண்டிய இடங்கள் மக்களே. நான் மாசம் மிசில் ஏதி கொண்டே தான் மந்தி ஆஸ்பத்திரியில பிள்ளை பெற்றார். ஒரு கதைக்கு இந்த மாதிரி ஒரு ராணுவ நடவடிக்கைகள் இல்லாம இருந்திருந்தா இது ஆமி வந்தோட எல்லாம் வெளியேறிட்டோம் விட்டுட்டு ஆமி வந்து குடியேறிட்டானுங்க. பாக்குற இடமெல்லாம் பத்தைக்காடா தானே இருக்கு. பருத்துறையில இருந்து கப்பல்ல இறக்கி இங்க உனக்கு வச்சுதான் சப்ளை செய்யறீங்க. இடம் பேர வைக்கப்பட்டார். வீடு இல்ல, வீடு தர மாட்டோம். ராணுவம் எல்லாம் உடைச்சு போடுது. இறக்குமதி ஏற்றுமதிக்குரிய ஒரு கட்டடம் இது. 73 வயது. 73 வயதா? உங்க முடிவுல இன்னும் மாறலையா? வெளிநாட்டுக்கான போற எண்ணம் இல்லையா? நீங்க 75 வரைக்கும் இதே இந்த கட்டடம் இருந்தது. கடற்கரையில தென்னன் இருக்குது, கடற்கரையில பனன் இருக்குது. எப்படி இருக்க வேண்டிய இடம் என்ன? அரிசி மில் இருந்தது இந்த பக்கத்துல. இதுக்குள்ள எலிக்காய்ச்சல் வாரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மரம் வளர்ற இடத்துல கீழே ஒரு புல் கூட முளைக்காது. 100-150 என்ன சொல்றீங்க ஐயா? 8-10 வீடு இருந்து 8-10 வீடு வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நண்பன் தர்சனாமூர்த்தி பவனீசன். இன்றைய நாளில் இந்த காணொளியில் யாழ்ப்பாணத்தில் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து விடப்பட்ட பகுதிகள் இப்போ என்ன நிலையில் இருக்கின்றதை இந்த காணொளியில் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். இது நேற்று முந்தினால் விடப்பட்டதான்னு கேட்டால் இல்லை, ஒரு ஆண்டுக்கு முன்னம் விடப்பட்ட பகுதியும் இருக்கும், 5 ஆண்டுக்கு முன்னம் விடப்பட்ட பகுதியும் இருக்கும், 10 ஆண்டுக்கு முன்னம் விடப்பட்ட பகுதியும் இருக்கும். எனவே இன்றைய நாளில் சில பகுதிகளூடாக பயணம் செய்யும் போது இப்படியான நிலை இருக்கின்றதை உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறேன். எங்கே போகிறேன்னு சொல்கிறதுக்கு முதல் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த பிரதான வீதி தொண்டைமானாறு அச்சுவேலி பிரதான வீதி. இந்த பக்கம் போனால் அச்சுவேலி நகர பகுதிக்கு போகலாம். இந்த வீதியில் வலப்பக்கம் வலிகாமம் கிழக்குக்குள்ளே வருது, இடப்பக்கம் இருக்கிற அதாவது இந்த கடல் நீரேறி பிரிக்கிற அந்த பக்கம் இருக்குல்ல, அந்த பக்கம் வடமராட்சிக்குள்ளே வருது. இதால் இப்படி போனால் வலப்பக்கம் திரும்பி போய் தொண்டைமானாறு பாலத்தினூடாக அங்கால போகலாம். அதில் இருக்கிறது செல்வச்சன்னதி முருகன் கோவில். அந்த பக்கம் நேர போனால் அக்கறை கடற்கரைக்கு போகலாம். நாங்கள் இப்போ இந்த சந்தையில் தான் நிற்கிறோம். இந்த சந்தையில் இருந்து இந்த பக்கமாக போகிறோம். இந்த வீதி எங்கே இப்படியே போகுதுண்டா காங்கேசன்துறை நோக்கி போகுது. எனவே இந்த இடத்துல இருந்து காங்கேசன்துறை நோக்கி போகிறோம். போகும்போது பிரதான வீதியை மட்டும் காட்டி கொண்டு போகிறோமான்னு கேட்டால் இல்லை, போகும்போது இடப்பக்கம் போகிற சில குறுக்கு வீதிகளுக்குள்ளேயும் வலப்பக்கம் போகிற சில குறுக்கு வீதிகளுக்குள்ளேயும் பயணம் செய்து இங்கே என்ன மாதிரியான நிலை இருக்கின்றதை உங்களுக்கு காட்ட போகிறேன். காங்கேசன்துறை சந்தை இதில் இருந்து 9.4 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. ஆனால் அதை விட கொஞ்சம் காங்கேசன்துறை சந்தையையும் தாண்டி கொஞ்சம் தூரம் போவோம். எனவே முழுமையாக பார்த்து உங்கள் கருத்தை பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணி பட்டன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு காணொளியும் உங்களை வந்து சேரும். நிறைய பேர் நீண்ட காலத்துக்கு பிறகு காங்கேசன்துறை, பலாலி, மயிலட்டி போன்ற ஊர்களை பார்க்கணும்னு யோசித்திருந்தால் அவர்கள் இந்த காணொளியில் பார்க்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்படி தனித்தனி காணொலியாக பார்க்கணுமெண்டா நீங்கள் பவனீசன் காங்கேசன்துறை, பவனீசன் மயிலட்டி, பவனீசன் தையிட்டி என்று யூடியூப்பில் தேடினாலே ஊர்காணொலிகள் வரும். ஈழத்தில் யாழ்ப்பாண மாவட்டத்தில் இப்போ இந்த இடத்துல நிற்கிறேன். சரியா? இங்கே இருக்க அக்கறை கடற்கரை, இந்த தொண்டைமானாறு ஆற்றுக்கு அங்கால செல்வச்சன்னதி முருகன் கோவில், இது தொண்டைமானாறு, இங்கால வல்வெட்டித்துறை. நாங்கள் இப்போ இந்த வீதியால் இப்படியே பயணம் செய்து இப்படியே போய் பலாலி சந்தி தாண்டி இப்படியே போய் மயிலட்டி தாண்டி இப்படியே போய் காங்கேசன்துறை சந்தி போய் அதுக்கு பிறகும் கொஞ்சம் தூரம் போய் திரும்ப ஏதாவது குறுக்கு வீதிகள் இருந்தால் அந்த வீதிகளை பார்ப்போம். எங்களுடைய பயணத்தை தொடங்குகிறோம். இந்த வீதியினுடைய 2 பக்கமும் பாருங்கோ பச்சை பசையிலண்டு இருக்குது. இதில் வலப்பக்கம் பாருங்கோ. இப்படியான காட்சிகள் உண்மையிலேயே மன நிம்மதியை கொடுக்கும். இந்த வீதியில் இடப்பக்கம் பாருங்கோ மரங்கள் நடப்பட்டிருக்குது. பாருங்க, நீளத்துக்கு மரங்கள் நடப்பட்டிருக்குது. இதனுடைய பயன் இப்போ தெரியாது, இன்னொரு கொஞ்ச காலம் போகத்தான் இதனுடைய பயன் தெரிய வரும். அதுக்குள்ளே பாருங்க ஒரு பழைய வீடு ஒன்று இருக்குது. நிறைய மாடுகள் நின்று மேய்ந்து கொண்டு இருக்குங்கண்ணே. அந்த பழைய வீடா இல்லை என்ன கட்டடம் எனக்கு தெரியல. பார்ப்போம். அதில் ஒரு ஐயா நிற்கிறார், அந்த ஐயாவை கேட்டு பார்ப்போம். ஒரு நாள் இந்த மரத்துக்குள்ள இந்த கதைச்சு நீங்க ஞாபகம் இருக்கா?
என்ன கதைச்சு நீங்கள் சொல்லுங்க. மாட்டுகளை பற்றி காய்ச்சினாங்க, வெளிநாட்டுக்காரரை பற்றி காய்ச்சினாங்க. என்ன வெளிநாட்டுக்கு அனுப்பி விட்டா திரும்ப இங்கே அனுப்பி அது பார்க்க இங்கே இந்த ஆளா தானே. இப்போ உங்களோட முடிவில் இன்னும் மாறலையா? வெளிநாட்டுக்கு போகிற எண்ணம் இல்லையா? ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கு, நல்ல ஒரு வாய்ப்பு இருக்கு. நாங்கள் போக மாட்டோம் வைக்க. இனி 60-65 வயதாச்சு. இனி என்னது இப்போ இரும்பு குண்டு மாதிரி மாடு மேய்ச்சி கொண்டுக்கிறோம். காடு. எத்தனை வயது உங்களுக்கு இப்போ? 65. எப்படி போகுது வாழ்க்கை? வாழ்க்கை பரவாயில்ல, மாட்டுகளோட செய்கிறோம். இதில் ஒரு கட்டடம் ஒன்று இருக்குல்ல, அந்த கட்டடம் என்ன கட்டடம்? அரிசி மில் இருந்தது இங்கே பக்கத்தில், ராணுவம் எல்லாம் உடைச்சி போடுது. அரிசி மில்லுன்னா அது எப்படியான நிலையில இருந்தது? இப்போ ஒரு அளவான ஊருக்குரிய மில்லா இருந்ததா இல்லை ஒட்டுமொத்தமாக நெல்லை வாங்கி அரிசி ஆக்குற மில்லா? அவிச்சு குத்துற மில். பெரிய மில்லாக இருந்து இடக்காட்டு ஆக்கள் வேண்டுங்கள், தொண்டமனாத்து ஆக்கள் வேண்டுங்கள், வெள்ளத்துறை ஆக்கள் வருவாங்க. இப்படியே வந்து எத்தனையாம் ஆண்டு கால போகுது அது? 75ஆம் ஆண்டுக்கு தான் நெஞ்சால வந்தது. பிறகு நடந்தது, ஆக்களை வச்சு எல்லாம் செய்த. இப்போ இந்த ஒரு நெல்லி அடியில் ஆள் எடுத்தது, குத்தகைக்கு எடுத்து பெரிய அவர் முதலாளி, பெரிய வாடாயினாப்பான்னு சொல்லி சோடா கடைக்காரர் தான் இயக்குவது. அரசாங்கத்தின் இல்லை, தனியாருடைய தானே. அப்போ இது குத்தகைக்கு எடுத்து தான் அவர் அங்கே ஆட்சி அமைன்னு சொல்லி கட்டினவர். அவர் கட்டி புதுக்குள்ள சாமான் இந்தியாவில் இருந்து வாரான கப்பல், பருத்துறையிலேருந்து கப்பலில் இறக்கி இங்கே கொண்டு வந்து வச்சு தான் சப்ளை செய்கிறோம். பெரிய ஒரு கட்டிடம், இதில் ஒரு கட்டிடம் இருந்து அங்கே 1000 கால் மண்டபம்னு சொல்லி நாங்கள் இருந்து கதைச்சோம். அதில் இருந்து எல்லாம் ஆமியெல்லாம் உடைக்கிட்டோம். சரி, எத்தனையாம் ஆண்டு இயங்காம போனது? எங்காம இந்த ஆமி இந்த இது வந்து இல்லை, அதான் இந்த அடிபாடுகள் வந்த அப்புறம் எல்லாம் உடைச்சோம். ஒரு கதைக்கு இந்த மாதிரி ஒரு இராணுவ நடவடிக்கைகள் இல்லாமல் இருந்திருந்தா இந்த இடம் எப்படி இருந்திருக்கும் உங்களுடைய? ஒரு இதாக வந்திருக்கும் படத்தில். இது பெரிய எல்லாம் கட்டி எல்லாம் பெரிய இதாக வந்திருக்கும். அவங்களுக்கு பெரிய இதெல்லாம் கொண்டு வந்து பயிற்சி இருக்கல அது போட்டிருப்பாங்க. அதை விட இப்போ இந்த இடத்தை நீங்கள் எடுத்துக்கொண்டா பாருங்க, அப்படியே பத்தை காடாக தான் இருக்குது. சில இடங்கள்ல பள்ளமான இடங்கள்ல வெள்ளம் தேங்கி நிற்குது. அதை விட இந்த மாதிரி இடங்களை பாருங்க, குப்பை போடுறதுக்குரிய ஒரு இடமா மாற்றி கொண்டு வரணும். இப்போ என்னண்டா ஐயா, இது இப்போ இந்த பிரச்சனை வந்த அப்புறம் இந்த இந்தியன் ஆமி வந்தானല്ലോ, இந்த வந்த அப்புறம் இந்த முள்ளு மரம் எல்லாம் வந்தது. அது எப்படி அவர்களோட வந்தேன்னு சொல்றீங்க? நான் ஏற்கனவே ஒரு என்ன அவர் அப்போ செம்மறி ஆடுகள் கொண்டு வந்தவ தங்களோட சாப்பாட்டுக்கு. செம்மறி ஆடுகள் இந்த கால் வழியை வந்து முதல் வந்து இங்கே பெரியுது. நாங்கள் இந்த ரோட்டுக்காரரை ஆர்டிஎஸ்காரரை பிடிச்சி அடிச்சிடறோம். இந்த சைட் எல்லாம் அடிக்க குப்பை அஞ்சல் எல்லாத்தையும் கொண்டு வந்து கொட்டுறாங்க. இங்க பாருங்க, இதுல நிக்கிற பாதினியம் இந்திய ராணுவத்தோட தான் வந்தது. அதே மாதிரி ஐயா சொல்றார், இந்த இதுல நிக்கிற இந்த முள் மரமும் இதுக்கு என்ன பெயர்? இதுக்கு இன்னொரு காங்க இந்தியன் இது உடகு நாங்கள் இங்கே விடத்தல்னு சொல்றோம். முள்ளு. சரி, விடத்தல் இல்லை. நான் ஏற்கனவே எழுவை தீவா அங்க போகும்போது அங்கேயும் ஒரு ஐயா சொன்னவர், இந்த மரம் ராணுவம் விதைக்க வந்ததுண்டு. இதுல இருக்கிற தீங்கு என்னண்டா, இந்த மரம் வளர்ற இடத்துல கீழே ஒரு புல் கூட முளைக்காது. இப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா உங்களால அதை உணர முடியும். பாருங்க, தண்ணி உடி கிடக்க கூடாது. இது வந்து மழை நீர். அது மற்ற நாட்களை வந்து பார்த்தா ஒரு வறண்ட பகுதி மாதிரி இது மாறுது. இந்த இடத்துல மட்டும்தான் இது நிக்குதா? இந்த இடம் இந்த ஏரியா ஃபுல்லா நிக்குது. இதுல எல்லாம் இப்ப உங்களுக்கு எல்லாம் சரியான பிரச்சனை. இந்த பாதினியம் வந்து பயிர்களுக்கே பெரிய அளவான தாக்கத்தை ஏற்படுத்துது. அதை கையால அழையும் போது அல்லது அணுகும் போது கூட அதை மிகுந்த கவனத்தோட இருக்கும் சொல்லப்பட்டிருக்குது. இதை அழிக்கிறதுக்கு நிறைய செயற்திட்டங்கள் இந்த நாட்டுல முன்னெடுக்கப்பட்டும் அது சாத்தியப்படையில. இந்த இடத்துல இந்த மில் மட்டும்தான் இருந்ததா? பக்கத்துல வீடுகள் அப்படி இப்படி இருந்ததா? இந்த மில் மட்டும்தான் இருந்தது. இங்கால தென்னந்தோட்டம் இருந்தது. இதுக்குள்ள தென்னந்தோட்டம் இருந்ததா? பெரிய தென்னந்தோட்டமா? இப்ப நாங்கள் பாக்குற இந்த இடத்தை ஒருவேளை இந்த ராணுவ நடவடிக்கைகள் இல்லாம தமிழர்கள் நல்ல சுதந்திரத்தோட வாழ்ற சூழ்நிலை இருந்திருந்தா, இன்றைக்கு அதுல இருக்கிற ஒரு மில்லுக்கு பக்கத்துல இது நல்ல ஒரு தொழில் முயற்சிக்கேற்ற இடம் என்று நிறைய தொழிற்சாலைகள் வந்திருக்கு. நிறைய, அதாவது வாழ்வியலோட சேர்ந்த தொழிற்சாலைகள். சில ரசாயன தொழிற்சாலைகள் இங்க வாரதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஆனா இப்படியான தொழிற்சாலைகள் வந்து மக்களுக்கும் வேலை வாய்ப்பு கொடுக்கும், இந்த இடத்தையும் வளர்ச்சி அடைய செய்திருக்கும். 10 பேருக்கிட்ட வேலை செய்தவங்க மில்லில். அது எத்தனை ஆண்டு? 75ஆம் ஆண்டு 10 பேருக்கிட்ட வேலை செய்தது. ஆனா அது இப்ப இருந்திருந்தா இவ்வளவு பெருசா வந்திருக்கு. முதலாளி ஒரு சோடா, அந்த இடத்துல சோடா இல்லை தானே இங்க, அவரத்தோட சோடா தொழிற்சாலை வச்சிருந்தவர். அதுவும் வச்சிருந்தவர், இதுவும் வச்சிருந்தவரா? அப்ப பாருங்க, அப்படி இருக்க வேண்டிய ஒரு இடம் இன்றைக்கு அப்படி இருக்குண்டு. இதுதான் நிலைமை. அப்படி எந்த பக்கம் திரும்பி பாருங்க, இதுல எல்லாம் அவ்வளவு குப்பைகளை கொண்டு வந்து போட்டிருக்கு. இது வந்து கோப்பாய் பிரதேச செயலகத்துக்குள்ளதானே வேற. அதாவது இந்த ஆறுக்கு அங்கால வடமராஜ், ஆறுக்கு இங்கால கோப்பாய். அதுல இருக்க சந்திக்கு என்ன பேர் ஐயா? நாங்கள் என்ன மதவடின்னு சொல்றது, எருக்கசன் அடியன் தான் அதுக்கு வாரதெல்லாம் சொல்றது. வேற சந்தி என்று சொல்ற பேர் இல்லையா? அதுல சந்தி ஆவக்கடை சந்தின்னு சொல்லி, ஆவக்கடை சந்தின்னு சொல்றேன். அதுக்குள்ள போயிடலாம், அந்த மில் இருக்கிற இடத்துக்கு போயிடலாம். பார்க்க போறேன்னா காட்டுறேன், கொண்டு காட்டுறீங்களா? வாங்க.
ஐயா இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கிறேன், இதால் போயிருக்கிறேன்னு சத்தியமாக இந்த கட்டடத்தை இந்த அளவுக்குன்னு நான் யோசிக்கல. நான் உள்ளுக்கு போய் பார்க்கல, ஒருத்தருக்கும் தெரியாதானேங்க. அது முந்தி வழியாக இருந்தது, அதுதான் இப்போ எல்லாம் காடு கரம்பா வந்து பத்தையாக போச்சு. எல்லாரும் சொல்கிறது வெளிநாட்டுக்கு பிறகுதான் தமிழாக்கள் முன்னேறினேன். ஆனால் எப்படி இருக்க வேண்டிய தமிழாக்கள் இன்றைக்கி வெளிநாட்டுக்கு போனதால தான் சிதைந்து போயிருக்கிறார்கள். என்ன ஐயா? வெளிநாட்டுக்கு போய் தான் போய் இணைஞ்சன எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே இங்கே அங்கே இருக்கும். வெளியிலாண்டு பார்க்க தெரியல, உள்ளுக்கு போகத்தான் அது பெருசு தெரியுது. இதுக்குள்ளே எலிக்காய்ச்சல் வாரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனாலும் நாங்கள் இந்த இடத்த காட்டுறதுக்காக கூட்டி கொண்டு போகிறோம். இது வரைக்கும் நாங்கள் இந்த இடத்த போய் பார்க்கல. போய் ஒரு இடத்துல காலை கழுவி போட்டு தான் போகணும். இதெல்லாம் எந்த மாடுகள்லாம்? உங்களுடைய மாடு தானே? எத்தனை மாடு வச்சுருக்கிறீங்க? 25 மாடு வளர்க்குறோம். போன முறை வரைக்கும் ஒரு ஐயா, இன்னொரு ஆள் ஐயா இருந்தாங்க. அவர் போட்டேன், அவர் நின்றவர். இப்போ நாங்கள் வந்தால் கேட்டேன்னு சொல்லுங்க. வெளிநாட்டுக்கு அனுப்புறதுக்கு தான் வந்தேன்னு சொல்லுங்க. ஐயா வெளியிலேருந்து பார்க்க ஒரு சின்ன இடம் மாதிரி தான் தெரிஞ்சது. இது பார்த்து பாதையெல்லாம் அடைச்சி போடுது. இப்போ நாங்கள் அங்கே போய் குள்ள ஓட்டுறக்காண்டி இதில் எல்லாத்தையும் பற்றி வச்சுருக்கிறோம். காட்டாபுலே அவ்வளோ பெரிய இடம் ஒன்று பாருங்க. அதுவும் 1975ஆம் ஆண்டில் கட்டப்பட்ட கட்டடம் இது. இந்த உரிமையாளர் இப்போ எங்கே? இப்போ ராசாராம் செத்து போனார், அவர்கிட்ட மகன் இருக்கிறார். அவன் இங்கே தான் இருக்கணும். ஓ இங்கே பாருங்க மக்களே, எப்படி இருக்க வேண்டிய இடம். என்ன இந்த கட்டடம் அப்போ தான் கட்டப்பட்டதா இல்லை அதுக்கு பிறகு? நீங்கள் 75 வரைக்கும் இதே இந்த கட்டடம் இருந்தது. மேலே இந்த மாதிரி கூரை ஓடு இதில் அங்கே இதாக அடிச்சு இந்த பெரிய கேடர் இங்கே மாதிரி இந்தியா கப்பல் வந்து இங்கே நிற்கிறானே, வந்த சாமானை கொண்டு வந்து இங்கே இறக்கி போட்டு இதுக்குள்ள நெல் குத்துற அது வேறு. அடுத்தது அதுக்கு இந்த கட்டடத்துக்கு அடுத்தாங்களான் மில். இதுக்கு பக்கத்து இந்த அந்த கட்டடம் அதெல்லாம் சரி ஆமி கொண்டு. சரி சரி சரி. நான் நினைச்சேன் இதுதான் அந்த நெல் ஆலையண்டு. இது இந்தியாவில இருந்து வர பொருட்களை இங்க கொண்டு வந்து இங்க இருந்து மற்ற மற்ற இடங்களுக்கு கொண்டு போறோம். என்னென்ன பொருட்கள் கூடுதலா வந்திருக்குது? ஓடுகள், அதுகள் ஓடுதான் இந்தியாவில இருந்தா ஓடுகள் தான் இங்க வந்தது. அப்ப நிசாவு கிடந்தது. நிசாவு தொழிற்சாலையா? அது பிறகு எவ்வளவு காலம் இருந்தது? அது இந்த ஆமி வந்தோடனே எல்லாம் விட்டுது. எனக்கு தெரிஞ்சு இந்திய ராணுவம் வந்ததுக்கு பிறகு அதுக்கு முதலே அந்த 83ஆம் ஆண்டிலேயே மக்கள் இடம்பெயர்ந்து போக தொடங்கின அந்த கலவரங்கள் நடைபெற்ற நேரமா 80க்கு பிறகே பெரிய அளவில் பாதிப்புகள் தான் நிறைய இடங்களுக்கு. இந்த கட்டடத்தினுடைய அமைப்பை பாருங்க. இதை மாதிரி பக்கத்தில் இன்னொரு நெல் ஆலையும் இருந்திருக்குது. அதாவது இறக்குமதி ஏற்றுமதிக்குரிய ஒரு கட்டடம் இது. இங்க இருந்து ஏற்றுமதியும் செய்யறதா? எங்க இந்தியாவில இருந்து வாரதை இங்க இறக்குமதி செய்யற மாதிரி அந்த இந்தியாவில இருந்து வர பொருட்களை கொண்டு வந்து இங்க ஓடு வரும், அரிசி வரும், மாவு வரும், அதில் கொண்டு வந்து இதுக்கு சேம பண்ணி போட்டு யாழ்ப்பாணம் கிட்டிங்கள் எல்லாம் கூட அனுப்புறோம். இந்த பக்கமும் பார்ப்போம். ஐயா அந்த சேறுகளுக்கு கவனமா இருக்க சொல்லி இருக்கணும். என்னடா எலிக்காய்ச்சல் தான். இங்க பாருங்கோ எப்படி இருக்க வேண்டிய இடம் பத்தி போய் கிடக்குது. இது பயன்படுத்தாம விட்டு சேதப்பட்டதா? இது ஆமி வந்தோட எல்லாம் வெளியேறிட்டோம், விட்டுட்டு ஆமி வந்து குடியேறிட்டானுக்கு காலமா இருந்தவன். நீங்க அந்த நேரம் அங்கே இருந்த நீங்க இங்க ராணுவம் இருக்கு, நெல்லியடி கரவட்டி அங்கால போட்டோம், பதில் ரணி மட்டும் போட்டோம். சீமெண்டையும் பாத்தீங்களா? என்ன சீமெண்ட் காங்குந்துரை சீமெண்ட் இந்த மாதிரி இருக்கு பாருங்க, உடைச்சு பாருங்க. அதை பார்க்க ஒரு சின்ன வெடிப்பு கூட இல்லைங்க. அப்படியான சில இடங்கள்ல தான் வெடிப்பு இருக்கு. அதுவும் ஏற்படுத்தப்பட்ட வெடிப்பு மாதிரி தெரியுது. முன்னுக்கு தூணுவலை விழுத்தினதால. இதுக்கு அங்கே இருந்து தண்ணி வந்தது? இடக்காட்டில இருந்து வந்தது. அங்கே ஒரு டேங்க் கொண்டு கட்டி இருந்த ஹானி வேண்டி. இதுக்காகவே அதில் வார பாதையில் ஒரு டேங்க் கொண்டு தெரிஞ்சு போய் கிடக்கு. அந்த டேங்க்ல இருந்து இங்கே இருந்து வர்றது இந்த அக்கறை மக்கள் முழுக்களும் இங்கே அந்த தண்ணி எல்லாம் வர்றது. சரி ஐயா, மெனக்கட்டு இந்த இடத்த கொண்டு வந்து காட்டினதுல மகிழ்ச்சி. உங்களுடைய பெயர்? தங்கராசா. சரி, தங்கம் மாதிரி எங்களுக்கு கதைச்சிருக்கிறீங்க. மற்ற ஐயாவையும் கேட்டதா சொல்லுங்க. சரி ஐயா, நன்றி. அந்த கட்டடம் இந்தியாவில் இருந்து கப்பலில் வார பொருட்களை இங்கே கொண்டு வந்து வச்சு அதுக்கு பிறகு இங்கே இருந்து ஒவ்வொரு பகுதிகளுக்கு விநியோகம் செய்கிறதாம். இதுக்கு பக்கத்தில் அரிசி குத்துற ஆலை ஒன்று இருந்திருக்குது. அந்த ஐயா சொன்ன தகவல்களோட இந்த இடத்தை பார்க்கும்போது மனம் ஏற்றுக்கொள்ளதே இல்லை. உண்மையாக எப்படி இருக்க வேண்டிய ஈழ தேசம் இன்றைக்கு இப்படி இருக்குது. யாழ்ப்பாணத்தில் இந்த இடம்
உண்மையிலே மிகச்சிறந்த இடமாக இருந்திருக்கும். பாருங்க, குப்பை கொட்டும் இடம். இவ்வளவு குப்பைகள். இப்போ நான் உங்களுக்கு காட்டின கட்டடமும் இராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டில் இருந்து விடப்பட்ட பகுதி. ஆனால் இது முதலே விடப்பட்டாச்சு. அந்த கட்டடத்துக்குள்ளேயும் இராணுவம் இருந்திருக்கிறதா அந்த ஐயா சொன்னவர். இந்த பகுதியில் தான் முதல் ஒரு தடவை வரும்போது அந்த ஐயாவோட இருந்து கதைச்சனான். இந்த கட்டில் இருந்து கதைச்சனான். இந்த பகுதியில் ஒரு 1000 கால் மண்டபம் இருந்து தான் அந்த ஐயா சொன்னவர். இந்த காட்சியை பாருங்கோ, நல்ல வடிவாக இருக்குது. இதில் வெள்ளை பக்கமும் நல்ல வடிவாக இருக்குது. அருமை. இதுக்குள்ள ஒரு குறுக்கு வீதி போகுது. அந்த குறுக்கு வீதிக்குள்ளே போயிடுவோம். இது கடற்கரை அண்டிய பகுதி. இப்படி நேரம் போனால் கடற்கரைக்கு போகலாம். இந்த இடமெல்லாம் அப்படி இருக்க வேண்டிய இடம் மக்களே. இதில் இடப்பக்கம் பாருங்க, தென்னந்தோப்பு. இதோட பாதை முடியுது. இல்லை, இதை போயிடும், கொஞ்சம் தூரம் போயிடும். இப்படியான பாதைகளுக்குள்ளே போய்க்க தான் எங்களுக்கு புதிய அனுபவங்கள் கிடைக்கும். விழ வேண்டிய நிலைமையும் பெறும். கடல் அலை சத்தம் கேட்குதா? இது கங்கால அப்படியே போனால் கடலை பார்க்கலாம். நாங்கள் இதால் போயிடலாம். அது முள் வேலி போட்டிருக்கு. இந்த இடமெல்லாம் எவ்வளோ பற்றி போயிருக்கு பாருங்க மக்களே. திரும்ப பிரதான வீதி நோக்கி போவோம். இந்த பகுதி எப்படி இருக்குன்றதை உங்களுக்கு காட்டியிருக்கிறேன். இந்த இடங்களெல்லாம் பத்தைக்காடாக இருக்கிறதுக்கு தமிழ் மக்களினுடைய இடப்பெயர்வு தான் காரணம். மக்கள் விரும்பி இடம்பெயரையில் இடம்பெயர வைக்கப்பட்டார்கள். சரி, மீண்டும் பிரதான வீதிக்கு வந்துட்டோம். இதில் வேலை பக்கம் பாருங்கோ, தூண் போடப்பட்டிருக்குது. எனக்கு என்ன காணி எல்லைக்குரிய தூணுன்னு தான் நினைக்கிறேன். ஆனால் பாருங்க, தண்ணி நிற்குது. சரி, இப்படியே இந்த வீதியால் நேராக போவோம். இந்த இடமெல்லாம் உண்மையிலேயே மிகச்சிறப்பாக இருக்க வேண்டிய இடங்கள் மக்களே. திரும்ப திரும்ப சொல்கிறோன்னு யோசிக்காதீங்க. இப்படியான இடங்களை பார்க்க எவ்வளவு கவலையாக இருக்குது தெரியுமா? இந்த வேலை பக்கம் பாருங்க, பத்தைக்காடுகள். மாதிரி இடப்பக்கம் பாருங்க. ஐயா, இது எவிடம்? இது வளலாய் எவிடம்? வளலாய் வடக்கா? கதைக்கலாமா கொஞ்சம்? நீங்க 2 பேரும் சேர்ந்து கதைங்க. நாங்க புரியுமா கதைக்கிறோம். இல்ல, நீங்க 2 பேரும் இப்படி கதைங்க. நான் இஞ்சால இருந்து வேற கதை கதைக்கிறேன். உங்களுக்கு தொந்தரவா இருக்குமா? சரி, வணக்கம். உங்களோட பேர்? பெரியாம்பி. உங்களுடைய உண்மையான பேர்? அவன் பெரியாம்பின்னு சொல்றீங்க, என்ன மூத்தபடியா? நீங்க? சரி, உங்களுடைய பேர்? கந்தசாமி. உங்களுடைய வாழ்க்கை எப்படி போகுது? எங்கட வாழ்க்கை தோட்டம் செய்யதா. இப்போ எவ்வளவு கண்டு தோட்டம் செய்யறீங்க? நான் ஒன்றும் செய்யலாம், மகனோட விட்டாச்சு. 5000 ஓய்வுக்கு வந்தாச்சு. ஓய்வுக்கு வந்தாச்சு. 73 வயது. 73 வயதா? நான் இதால 2 பள்ளிக்கூட படியல் இருக்கிறாங்கன்னு போட்டு தான் நீங்க இதுல வந்தேன். நான் இப்ப
நீங்க என்ன செய்யறீங்க? கவன் தான், தோட்டம் தான். தோட்டம் தான். அப்ப எப்படி போகுது உங்களோட வாழ்க்கை? அப்படியே கஷ்டம் தான். தோட்டம் செய்யறீங்களா இல்ல செய்யறீங்க? உங்களுக்கு எத்தனை வயது? 78. என்னன்னா நாங்க ஒவ்வொரு ஊருக்கும் போய் சுத்தி பாக்குறாங்க. அப்ப இன்னைக்கு வந்து தொண்டைமானாறு அந்த சந்தையில இருந்து இப்படியே காங்கை சுந்தரை சந்தி வரைக்கும் போறோம். இங்கேயே இப்படி இருக்கு, பாக்குற இடம் எல்லாம் பத்தைக்காடா தானே இருக்கு. இந்த இதுகளெல்லாம் இந்தியாவில இருந்து வந்த மரங்கள். இது இந்த மரங்கள். ஓ சரி சரி. நாமி வந்த போது அந்த ஆடுகளோட வந்தது. சரி. பாதினியம் இது பாதினியம் இதுகளெல்லாம் இந்தியாவில இருந்து வந்தது. அதுக்கு முன்பு இதுகள் உண்டு. இதால பாதிப்பா? இது பெரிய கரைச்சல். இதால ஆக்களை கொழுவி இழுக்கும், இடத்தை பிடிக்கும். அந்த இடத்தை பிடிக்கும். அதை விட கீழே புல் ஒன்றும் வளராதா? புல் ஒன்றும் வளராது. இந்த இடம் முதலும் இப்படித்தான் இருந்ததா இல்லைன்னா இதை விட சிறப்பா இருந்ததா? தென்னம்பிள்ளைகள் எல்லாம் நின்றது எவ்வளத்துல இந்த ஊருக்கெல்லாம் தென்னம்பிள்ளை. எங்க இந்த வீடு கிடக்குற அந்த பக்கம் எல்லாம் தென்னம்பிள்ளை, பெரிய தென்னம்பிள்ளை. எவ்வளவு தென்னை மரங்கள் நின்று இருக்கும்? ஒரு 100-150 தென்னம்பிள்ளை. என்ன சொல்றீங்க ஐயா? ஓஹோ, அவ்வளவு தென்னை மரம் எங்க? எல்லாம் தரைச்சாச்சு. பங்கார் அந்த அதுல தென்னம்பிள்ளை நிக்குது. எங்க தென்னம்பிள்ளை, அந்த தென்னம்பிள்ளை எல்லாம் பனை. இந்த வீதிக்கு அந்த பக்கம் தென்னையும் பனையும் நின்றது. ஏன் அந்த தென்னை மரங்கள் தரைக்கப்பட்டது? அது தெரியாதுங்க. நாங்கள் இப்ப இல்ல அவையில விரும்பி தரைச்சவையா? இல்ல யாரோ தரைச்சது. இந்த நேரம் மக்கள் ஒரு தரம் இல்லாடி யார் தரைச்சது? அதான் யார் தரைச்சது? கடவுளே வந்து தரைச்சதா? அதான் தெரியாது எங்களுக்கு. தெரியாத கேள்விக்கு பதில் உங்களிடமிருந்து நாங்க எதிர்பார்க்கிறோம். யார் தரைச்சிருப்பேனும்? ஒரு தொகை தென்னம்பிள்ளை அங்க அங்க ஒரு பெரிய பனை அடப்பு இருந்தது எங்களோட சொந்தக்காரர்கிட்ட. அதெல்லாம் பனையெல்லாம் தரைச்சு வட்டோட பிரட்டியாச்சு. நீங்க சொல்றத பாக்க போனா இந்த வீதிக்கு அங்கால தென்னை பனை வரிசைக்கு, அதுக்கு அங்கால கடல். ஆமா, அந்த காட்சியை பார்த்தா இப்படி இருக்கு, நல்லா இருக்கு. நாங்க இதுல வந்து இருக்கிற பீச் இருக்கிற பின்னேரத்துல 6 மணிக்கு தான் போறது, திரும்ப போறது வீட்டை போறோம். ஓ சரி ஐயா, சரி, மகிழ்ச்சி. உங்களோட கதைச்சதுல மகிழ்ச்சி. 6 மணிக்கு தான் வீட்டை போறது. ஒரு கதைக்கு இப்படியான ஒரு இடப்பெயர்வு இல்ல, சரியா? மக்கள் இங்க இருந்து சின்ன பின்னமா சிதறி ஓடையில அடித்து விரட்டப்படையிலேண்டா இந்த இடம் எப்படி இருந்திருக்கு? இன்னும் சிறப்பா இருந்திருக்கும். இன்னும் தென்னம்பிள்ளைகள் இருக்கும். இந்த பகுதியெல்லாம் எப்படி இருந்தது? இதெல்லாம் பனன்றது. இதுல தோட்டம் எல்லாம் தூத்து போட்டாங்க. நான் தோட்டம் செய்தேன். நான் அதெல்லாம் தோட்டம் செய்தேன். அந்த நேரம் 22-23 வயது வேறு. இந்த மாதிரி இந்த பகுதியில விளைச்சல்கள் எப்படி? விளைச்சல் ஒரு போகம் தான் செய்யறது. ஒரு சுமார் விளைச்சல் தான். அந்த ராணுவம் வந்ததுக்கு பிறகு நீங்க பிறகு தோட்டம் செய்யற சந்தர்ப்பம் எல்லாம் விட்டாச்சு. இந்திய ராணுவம் வரைக்கும் இங்கே இருந்தீங்களா? இந்திய ராணுவம் வரைக்கும் நான் கல்யாணம் முடிச்சுட்டேன். எங்க இருந்தீங்க? இந்த வீட்டுல இருந்து. நாங்கள் இங்க இருக்கிறதுக்கான பாதுகாப்பு இருந்தது அவங்களுக்கு? இந்திய ராமியோட கரைச்செல்லாம். அப்புறம் இங்க இருந்து இடம்பெயர்ந்து போனது எத்தனை? வளலாயில இருந்து இந்திய ராமி போன பிறகுதான் அடிப்படி வந்தது. அதுக்கெல்லாம் நான் இந்த வீட்டால வலிக்கிட்டு அங்க ஊருக்கே இருந்து கொஞ்ச காலம் இந்த ஊரால வந்து ஆமி வேற வீட்டோடு போய் விரும்பிராயில இருந்து ஜாழ்ப்பாணத்தை பிடிச்சாங்க ஆமிக்கா. அப்ப நாங்கள் மிருசியில போயிருந்தோம். அப்ப 3 பிள்ளைகள் இளையமோன் வயிற்றுக்க. இப்ப பார்த்தோம் அங்க மிருசியில இருந்து ஆஸ்பத்திரி கரைச்சல் எல்லாம் கரைச்சல் ரெண்டு போட்டு தோட்டம் செய்ய வேணும். சிவிக்க வழி இல்லை. ரெண்டு போட்டு என்ன பண்ணால் தண்ணிக்கு போனோம். முக்காயில இருந்தோம். அங்கே ஒரு காணியும் எடுத்து வீடும் எடுத்து அதுல இருந்து தோட்டம் செய்தோம். எக்கம் பாஸ் கொடுத்த போது மழை பண்ணால் பாஸ் எடுத்தோம். மன்னார் போய் துணுக்காயில இருந்து பாஸ் தர மன்னார்ல பேசாலை முகாம்ல போயிருந்தேன். அதுக்கு பிறகு அதே பிறகு வந்து கப்பல்ல வந்தாங்க. கப்பல்ல இங்க வந்து ரோடமலை போய் ரோடமலையால போய் கப்பல்ல வந்து காங்கிந்தூர்ல இறங்கி அப்ப சாடியால அமைதியா விட்டுது. அமைதியா எத்தனையாம் ஆண்டு வந்திருப்பீங்க? ஞாபகம் சரி, நான் மறந்து கூட 90ஆம் ஆண்டு பெரிய பிரச்சனை. லான் மாசர் மிசில் ஏதி கொண்டே தான் மந்தி ஆஸ்பத்திரியில பிள்ளை பெற்றது. 2வது பிறந்தது சைக்கிள்ல கொண்டு வந்தான் இங்கதானே. மந்தியில 3வது பிள்ளை விரும்பில இருந்து கோப்பை ஆஸ்பத்திரி கொண்டு வரான் சைக்கிள்ல. இளையவாவத்தான் அங்க மெல்லாவி போய் துணுக்காய் போய் அங்க மெல்லாவி ஆஸ்பத்திரிக்கு தான் அங்க போய் வந்தார். இளையவா சாடியாரு தீபிடிப்பட்ட வயதுல நான் கப்பல்ல வந்தேன். இறங்கி யாழ்ப்பாணம் டவுனுக்கு கொண்டு வந்து விட்டாங்க. யாழ்ப்பாணம் டவுன்ல இருந்து மினி பஸ் அதுல வந்து அச்சில இறங்கி இருந்து போச்சு. பஸ்கள் ஒன்று ஓட்டம் இல்லை. ஓட்டு கொண்டா பிடிச்சி ஏறிக்கொண்டு வந்தேன். வந்து அம்மா வீட்டுல வந்தேன். அப்ப போன் இல்லை தான் ஒன்னும் கதைக்க. நான் போன் பாதிக்கிறது இங்கே இருந்தவா அம்மா இங்க அம்மா உங்களை கண்டுட்டு என்ன பட்டு இங்க தவால் போடுறது நீங்கள் தர வா வா வான்ட்டு நாங்கள் என்னட்டு வாரது. நீங்க வரும்போது உங்களுடைய வீடுகள் அந்த சூழல் எப்படி இருந்தது? இங்க வெறையிலாது
எந்த வீடு உதலான நடக்கிற வீடு. ஓ சரி, அப்ப இங்க விரையலாது. அப்ப இங்க விரையிலாது. அப்ப எங்க இருந்த நீங்க அதுக்கு பிறகு? அம்மா வீட்டுல இல்ல. எங்க? அங்க அதுல சரி. அந்த இடைக்காட்டுக்க இடைக்காட்டு மகாவித்யாலயம் அது பக்கம். அம்மாவோட இருந்திருக்க என்ன காலத்துக்கு பிறகு உங்களோட நீங்க இருந்த வீடு வந்து நீங்க? ஓ அப்ப விரைக்கு உங்களுடைய வீடு எப்படி இருந்தது? வீடு இல்ல, வீடு தர மாட்டோம். இந்த வழியில ஒரு வீடுகள் எல்லாம் தர மாட்டோம். எத்தனை வீடுகள் இருந்திருக்கும் இதுக்குள்ள உங்களுக்கு? 8-10 வீடு இருந்தது. 8-10 வீடு என்ன நிலையில இருந்தது? தர மாட்டோம். சரி ஐயா, உங்களோட இருந்து கதைச்சதுல மிக்க மகிழ்ச்சி. எங்களோட சில தகவல்களை பகிர்ந்து கொண்டீங்க. மழை வந்துடுது, கவனமா வீட்டை போய் சேரும். மழை வேற போதே, மழைக்கு முந்தி நான் போடுவேன். எங்கேயாவது நினையாத இடத்துல போயிருங்கோ, அவதானமா இருங்கோ. நன்றி, வணக்கம் ஐயா. சரி மக்களே, நாங்கள் இப்ப இந்த இடத்துல இருந்து இந்த காணொலியை நிறைவு செய்ய வேண்டிய நேரம் வந்திருக்குது. காரணம் என்னண்டா, மழை வந்துடுது. மழை வரும்போது எங்களால இந்த ஒலிவாங்கிய கையில வச்சு காணொலி பதிவு செய்ய முடியாது. இப்ப இந்த காணொலியிலிருந்து விடைபெற போறோம். இன்றைய நாள்ல இந்த காணொலியை பார்த்த உங்களுக்கு நன்றிகள். அடுத்த காணொளியில நாங்கள் இந்த இடத்துல இருந்து இந்த பக்கமா போற பயணத்தை நீங்கள் பார்க்கலாம். தொண்டைமானாறு சந்தியில இருந்து வள்ளலாய் சந்தி வரைக்கும் வந்ததன் அடிப்படையில சொல்றதுண்டா எங்களுடைய ஈழதேசம் மிகச்சிறப்பாக இருந்திருக்குது. ஐயா சொல்லியிருந்தார், இந்த பக்கம் தென்னை மரங்கள், பனை மரங்கள், அதை விட இந்த பக்கம் தென்னை மரங்கள், தோட்டங்கள் எவ்வளவோ சிறப்பா செழிப்பா இருந்திருக்குது. இதுக்குள்ள 8-10 வீடுகளுக்கு மேல இருந்திருக்குது. அதை விட இந்த இடம் எவ்வளவு சிறப்பா இருந்திருக்குமென்னு நீங்க யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி பத்தைக்காடான சூழ்நிலையே இல்லாத நிலையில தான் இருந்தது. ஆனா இராணுவ நடவடிக்கைகளால தமிழர்கள் ஒடுக்கப்பட்டதால, தமிழர்கள் துரத்தப்பட்டதால, இங்க இருந்து அவர்கள் போக வேண்டிய நிலை ஏற்பட்டதனால இந்த இடம் இப்ப பத்தைக்காடா மாறி போயிருக்குது. நாங்கள் ஏற்கனவே வரும்போது ஒரு கட்டடம் இருந்த பகுதியை காட்டினாங்க, அந்த இடத்தை பார்த்திருப்பீங்க. எவ்வளவு குப்பை போடுற ஒரு இடமா மாறி இருக்குதுண்டு. எனவே இந்த நிலை உண்மையிலேயே மனவேதனையானது. இந்த காணொலியை பார்க்குற நீங்கள் இந்த பகுதியில காணி வச்சிருந்தா தயவு செய்து சுத்தம் செய்து அந்த காணியை ஏதோ ஒரு வகையில பயன்படுத்திக் கொள்ளுங்க. தென்னந்தோப்பு, அழிக்கப்பட்ட தென்னந்தோப்புகள் மீள இந்த பகுதியில உருவாக்கப்படணும். இதை அழித்தவர்கள் திரும்ப வந்து இந்த இடத்தை பார்த்தா என்னடா அழிச்சு போட்டு போனோம், திரும்ப எழுந்து நிற்கிறாங்களே என்ற மாதிரி அவர்கள் யோசிக்கணும். அதுக்கேற்ற மாதிரி செயற்படுங்கன்றதை இந்த காணொலியில பதிவு செய்து விடைபெறுகிறேன். இதுவரை பவனீசன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் இருக்கிற மணிபத்தன் பெல் ஐக்கானை அழுத்தி இணைந்திருங்கள். அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு காணொலியும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.